விநாயகரே போற்றி, திரு அண்ணாமலையாரே போற்றி. குரு வாழ்க, குருவே துணை. குருவை போற்றுவோம், குருவை நேசிப்போம். என்றும் குருவழியில் உங்கள் வாழ்க வளமுடன். ஜோதிடர் குருசுந்தர வடிவேல். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, நட்சத்திர பலன்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. அந்த நட்சத்திரத்தில் என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கு, நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதாக ஒரு பெரிய விஷயமே, நிறைய விஷயங்கள் இதுல தெரிய வரும். அதனால தொடர்ச்சியா நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம். வாங்க, சதய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ராசியில் பார்த்தீங்கன்னா 24வது நட்சத்திரம் அப்படின்னா சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம் ராகு பகவானோட ஆதிக்கம் பெற்ற 3வது நட்சத்திரம் சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அனைவராலும் விரும்பப்படக்கூடிய நபராக அவர் இருப்பார். இவர் எடுக்கின்ற முயற்சிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே ஒரு வேலைகளை செஞ்சு முடிக்கக்கூடியவர் அப்படின்னே சொல்லணும். அதே போல் கண்ணியமான நடத்தை உடையவர் அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தனக்கு தெரிஞ்சதை ரொம்ப தைரியமாக சபையில் பேசக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு அப்படின்னே சொல்லணும். ஆமாம், பாரம்பரியமான சிந்தனைகள் உண்டு, நேர்மையான குணம் உண்டு, தைரியம் மிக்கவர், ஆன்மீக சிந்தனை உள்ளவர். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இயற்கையாகவே அவங்க அந்த நட்சத்திரத்துக்கு அப்படின்னு சொன்னோம்னா உண்டு. அது மட்டும் இல்லாமல் அமானுஷ சக்திகளை கண்டறியக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. இன்னும் கூடுதலாக நம்ம பார்க்கோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப வேகமாக செய்வாங்க. யாருக்கும் அடிபடிஞ்சு நடக்கக்கூடியவர்கள் அல்ல. அது மட்டும் இல்லை, எந்த சூழ்நிலையும் மனதைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இவங்களுக்கு நிறையவே உண்டு. அரசாங்கத்தில் உயர் பதவிகள் வாய்ப்பு, அரசு துறைகளில் உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இவருக்கு உண்டு. இளம் வயதிலேயே பார்த்தீங்கன்னா விளையாட்டு துறைகளில் ரொம்ப சாதனை படைத்தவர்களாக இவங்க இருப்பாங்க. அதே போல் உடல் வலிமை உடையவர்களாக இவங்க இருக்கக்கூடியவர்கள். அதே போல் துர்க்கை அம்மனோட அருளை பரிபூர்ணமாக பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சதய நட்சத்திரம் தான். அந்த வகையில் ரொம்ப சிறப்பானவர்கள். சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு எல்லா விஷயங்களையும் அரசு சார்பில் நடத்தக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும். எல்லா துறைகளிலும் பல மொழி ஆர்வங்கள் இருக்கும். பல துறைகள் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கிறது, பல மொழிகளை பேசுறது, இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க. முடிஞ்ச வரையும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்கள் அப்படின்னே சொல்லவும், தன் குடும்பத்தில் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் ரொம்ப பாசமாக இருக்கக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லைங்க, தனக்கு ஆலோசனைகள் தேவைப்படும் போது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையிடம் ஆலோசனை கேட்டு அவர்களுக்கு சம உரிமையோடு நடத்தக்கூடியவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சதய நட்சத்திரக்காரர் அதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாரு. பெரியோர் சொல் கேட்டு நடக்கக்கூடியவர், நீதித்துறையில் உயர் பதவி வகிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். நல்ல பேச்சாற்றல் திறன் உடையவர். அதே போல் இவரோட பேச்சால், மேடை பேச்செல்லாம் இவர் நல்லா பேசுவார். மேடையில் இவர் பேசினார்னா அந்த கூட்டம் கலையாமல் பேசுகிற அளவுக்கு இவரோட பேச்சு ரொம்ப கவர்ச்சிகரமாகவும் ரொம்ப சிந்தனையை தூண்டக்கூடிய வகையில் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இவர் பேச்சு மற்றவர்களை ரொம்ப ஈஸியாக கட்டி போட்டுரும். அந்தளவுக்கு ரொம்ப பல்துறைகளை சார்ந்து நல்லா அழகாக பேசக்கூடியவர் அப்படின்னே சொல்லணும். எப்பேற்பட்ட பல்வேறு விஷயமான சிந்தனைகளையும் பார்த்திங்கன்னா பெரியோர்களோட அனுமதியோடு செய்யக்கூடியவர். ஆலோசனை இல்லாமல் எதையும் பெரும்பாலும் இவர் செய்ய மாட்டார். பெரியோர்களின் உதவி, பெரியோர்களின் ஆசீர்வாதத்தோடு இருக்கக்கூடியவர் அப்படின்னே சொல்லணும். இப்போ அந்த வகையில் சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு இன்னும் சிறப்பாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப இரக்க சுபாவம் குணம் உண்டவர்களாக இவங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஷய ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலும் அதில் நுட்பமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு. நுட்பமான தீர்வு இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல் யாரையும் அதிகமாக சந்தேக குணத்தோட யாரையும் பார்க்க மாட்டாங்க. உடனடியாக நம்பக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு உடனே பார்த்திங்கன்னா உதவி செய்யக்கூடியவர்கள். அதே போல் மனம் சார்ந்த விஷயங்களில் தீர்வு எடுக்கக்கூடியவர்கள், கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. அதே போல் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் விடாமுயற்சியால் தான் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும். எந்த இடத்துலையும் தன்னடக்கத்தோடு இருப்பாங்க. பெரியவர்களோட ஆசீர்வாதத்தை அடிக்கடி பெறக்கூடியவர்கள். அதே போல்
தாய் தந்தையரின் சொல் வந்து தெய்வ வாக்காக மதிக்கக்கூடியவர்கள். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு தயங்காமல் உதவி செய்யக்கூடியவர்கள். நட்பு, அனைவரிடத்திலும் நட்பு பாராட்டக்கூடியவர். மரியாதை அப்படிங்கிறது இவர் வந்து அனைவருக்கும் சமமாக மரியாதை கொடுக்கறதுல ரொம்ப அருமையாக இருப்பார். எந்தவித சூழ்நிலைகளையும் யார் எந்த தவறு செஞ்சிருந்தாலும் அவர்களுக்கு சுட்டி காட்டி புரிய வைக்கிறதுல ரொம்ப தெளிவான பேச்சு திறமை உடையவராக இவர் இருப்பார். சதய நட்சத்திரம் 2ஆம் பாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர் பார்த்திங்கன்னா ரொம்ப உழைப்பு சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்துவார். இந்த தொழில் செய்யணும், இந்த வேலை செய்யணும், இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பணம் சார்ந்த விஷயங்களை, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக செயல்படுவார். அதில் வேகமாகவும் செயல்படுவார். உள்ளதை உள்ளபடி பேசுவார். சமயம் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றார் போல் தான் நடந்துக்குவார். சுச்சுவேஷனை பார்த்து அதுக்கு ஏற்ற போல் நடந்துக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரராக இருப்பார். அதே போல் துணிச்சலோடு எல்லா விஷயத்திலையும் செயல்படுவார். அன்பை வெளிக்காட்ட தெரியாது. அதே நேரத்தில் இவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மற்றவரோட பார்வையில் கல் நெஞ்சம் உடையவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கெட்ட பேர்களையும் சில நேரத்தில் எடுத்துக்குவார். ஆனால் பெரிய குடும்பத்தில் இவர் பிறந்திருப்பார். இவருக்குன்னு பார்த்திங்கன்னா இவரோட பெற்றோர்கள் பார்த்தோம் அப்படின்னா பெற்றோர்கள் சொல்லுக்கு மட்டும்தான் இவர் கட்டுப்படக்கூடியவராக இருப்பார். எப்பேற்பட்ட வாழ்க்கை துணை அமைஞ்சாலும் அந்த வாழ்க்கை துணையோட அன்பு பாராட்டுறது, அதே போல் அந்த வாழ்க்கை துணைக்கு சம உரிமை கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு ஒரு ஆலோசனைக்கு பிறகு எதையும் செய்யக்கூடியவர் நபராக இவர் இருப்பார். எல்லா விஷயத்துலையும் ரொம்ப துடிப்புடனும் ஆர்வமுடனும் செயல்படுவார். நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாகவே இருப்பார். கவனமாகவே இருப்பார். தனக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் பெரும்பாலும் மற்றவர்கள் செய்கிறதையும் அனுமதிக்க மாட்டார், தானும் செய்ய மாட்டார். அந்த மாதிரி சுபாவம் உடையவராக இருப்பார். சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சமூக சிந்தனை, மக்கள் தொண்டு, இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப அக்கறை செலுத்தக்கூடிய நபராக இருப்பார். எப்போதுமே சமூகத்தின் மீது ஒரு அக்கறை, நலன் பேணி அது சார்ந்த விஷயங்களை மற்றவர்களிடத்தில் பேசக்கூடிய பண்பு அப்படிங்கிறது இவர்கிட்ட அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். இவர் அது மட்டும் இல்லைங்க, இவர் எந்த விஷயத்தில் தலையிட்டாலும் அந்த தலையிட்ட விஷயங்களில் ஜெயிக்கிற வரையும் போராடக்கூடியவர், போராட்ட குணம் உடையவராக இவர் இருப்பார். சிறு வயசில் பார்த்திங்கன்னா அடிக்கடி உடல்நலக் குறைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் கடந்து அவர் வர்ற சூழ்நிலைகள் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிறு வயதில் பார்த்திங்கன்னா சிறு உடல் உபாதைகள்லேருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கு. அது இல்லைங்க, இன்னமும் சொல்ல போனோம் அப்படின்னா எப்பேற்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளையும் தன்னோட சாமர்த்தியமான பேச்சால் அதுலேருந்து ஜெயிச்சு வந்துடுவார், வெற்றி பெற்றுவார் அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லை, ஆராய்ச்சி செய்து எந்த ஒரு விஷயத்தையும் கருத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு தனக்கு பிடிச்சிருந்தால் தான் அதை ஏற்றுக்குவார். அப்படி பிடிக்கலை அப்படின்னா அதை நிராகரிக்கக்கூடியவர். அதை பற்றி மற்றவங்கள்ட்ட விமர்சனம் செய்கிறது அப்படிங்கிறது, மற்றவரோட கருத்துக்களை விமர்சனம் செய்கிறது அப்படிங்கிறது இவருக்கு அறவே பிடிக்காது. அந்த மாதிரி விஷயங்களை இவர் செய்ய மாட்டார். எல்லா விஷயத்திலையும் ஒரு பகுத்தறிவோடு செயல்படக்கூடியவர். நேர்மறை சிந்தனை உடையவர். அதிகமான நேர்மறை சிந்தனைகள் இருக்கும். வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறத ஒரு நோக்கமாகவே கொண்டவராக இவர் இருப்பார். அதே போல் சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் பாதத்தை பொறுத்தவரை ரொம்ப பக்தி மிக்கவராகவும் குரு பக்தி மிக்கவராகவும் இருப்பார். ஆலய வழிபாடு அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாக இருக்கும். தன்னோட சகோதர சகோதரிகளுக்கு தேவையான விஷயங்களை உரிய காலகட்டத்தில் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இவர் இருப்பார். அதே போல் பொறுமை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எந்த விஷயத்துக்கும் முன்கோபப்பட மாட்டார். அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருப்பார். ரொம்ப தன்மானத்தோடும் கௌரவத்தோடும் வாழணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் அடிக்கடி குடும்ப உறுப்பினர்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடியவர் நபர் இவர். அதே போல் ஆடை ஆவரணங்கள் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குறது, வீடை அலங்கரிக்கிற பொருட்கள் வாங்குறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் அக்கறை கொண்டவராகவே இவர் இருப்பார். மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்பையும் யாரிடத்திலும் ஒப்படைக்க மாட்டார். தன்னால் முடிஞ்சால் செய்வார், முடியலைன்னா அந்த விஷயத்தை செய்ய மாட்டார். அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருப்பார். அதே போல் தொண்டு நிறுவனங்கள் நடத்துறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, பிறருக்கு உதவி செய்கிற தொண்டு நிறுவனங்கள் நடத்துறதுல ரொம்ப அக்கறை கொண்டவராக இருப்பார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க செய்வாங்க. தொழில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் எந்த மாதிரி தொழில்கள் அமையும்
எந்த மாதிரி தொழில்கள் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப உயர்வான முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆய்வாளர்கள், இன்ஸ்பெக்டர்னு சொல்லக்கூடிய எல்லா துறைகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை ஆய்வு செஞ்சு சரியாக இருக்கா சரியாக இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பொருளோட தர ஆய்வு செய்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப அந்த மாதிரி தொழில்களில் இவங்க அதிகமாக ஈடுபடுவாங்க. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா பொறியாளர்கள், கட்டிடம் சார்ந்த தொழில்கள், அதாவது கட்டிட பொறியாளர்கள், அந்த இன்ஜினியர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் வரைபடங்கள், அதாவது வீடு கட்டுறதுக்கு முன்னாலேயே அதோட டிசைன்ஸை வந்து பண்ணுறது அப்படிங்கிற வேலைகளை இவங்க அந்த தொழில்களில் அதிகமாக ஈடுபடுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சிறைத்துறை அதிகாரிகள், காவல்துறை, இந்த மாதிரி துறைகளில் அதிக பங்கெடுக்கக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. எந்த ஒரு இலக்கியங்களையும் மொழிபெயர்க்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு ஏற்கனவே உண்டு. மொழிபெயர்ப்பு துறைகளில் அதிகமாக வேலை பார்ப்பாங்க. அறிவியல் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அறிவியல் புது புது விஷயங்களை ஆய்வு பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்த வேலையாக இருக்கும். ஜோதிட துறைகளில் நிறைய பேர் இருப்பாங்க. ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப அதிக ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி துறைகள் அவங்களுக்கு ரொம்ப பிடித்த துறைகளாக செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வயதிற்கு ஏற்றாற்போல், தசாபுத்திற்கு ஏற்றாற்போல் என்ன மாதிரி உடல் உபாதைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹை ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய ப்ரெஷர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வருது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா மூட்டு வலி, வாத நோய், இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இவங்களுக்கு உடல் உபாதையாக வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உடல் எலும்புகளில் பார்த்திங்கன்னா சத்து குறைபாட்டால் பார்த்திங்கன்னா அதோட செயல் இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுகளுக்கெல்லாம் உரிய உணவுகள் எடுத்துக்கிறதும், உடல் கட்டுப்பாடு வச்சுக்கிறதும், அது மட்டும் உடற்பயிற்சி செய்கிறது மூலமாகவும் சரி பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் தனக்கு உரிய பிரார்த்தனை, தன்னோட நட்சத்திரத்துக்கு உரிய தெய்வத்தை வணங்குறது மூலமாக அவங்களோட வாழ்க்கையும் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதும், பொருளாதாரத்தில் மேம்படுறது அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பாகவே நடக்கும். அதனால் இந்த நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணணும்னா, வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கையம்மன் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இன்னும் கூடுதலாக உங்களோட நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் கோரிச்சந்திர வடிவேல்.